Hello all, welcome to Maths with Karthi channel. இன்னைக்கு 10th standard mathematicsல chapter 1 relations and functionsல exercise 1.3ல இருக்க first 3 sums பார்க்க போறோம். So first sum, let f of x is equal to x comma 5 wherein x comma y belongs to n, which means domain and codomain ரெண்டுமே வந்து natural numbers இருக்கு and y is equal to 2x. இப்போ வந்து ஒரு ரிலேஷனும் கொடுத்திருக்காங்க. கோடமைனுக்கும் டொமைன்ல இருக்க எலிமெண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன் கொடுத்திருக்காங்க, which is y is equal to 2x. Be a relation on n, find the domain, codomain and range. Is this relation a function? Okay, first நம்ம எழுதிக்கலாம் f is equal to x comma y belongs to n and y is equal to 2x. So first இந்த ரிலேஷனை வந்து நம்ம கண்டுபிடிப்போம். If x is equal to 1, நேச்சுரல் நம்பர்ன்றனால 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் x, ஓகேங்களா? So y is equal to 2 into 1 which is equal to 2. If x is equal to 2, y is equal to 2 into 2 which is equal to 4. If x is equal to 3, y is equal to 2 into 3, 2 3s are 6. If x is equal to 4, y is equal to 2 4s are 8. ஓகேங்களா? And so on. நம்ம என்ன நேச்சுரல் நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டொமைன். ஸோ டொமைன் கண்டுபிடிக்க முன்னாடி இந்த ரிலேஷன் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். f is equal to 1, 2. அடுத்தது 2, 4. அடுத்தது 3, 6. அடுத்தது 4, 8. அடுத்தது 5, 10. அப்படியே போயிட்டே இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டொமைன் இஸ் ஈக்குவல் டு, டொமைன்றது எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். ஸோ 1, 2, 3, 4, 5, 6 அப்படியே போயிட்டே இருக்கும். கோடொமைன் இஸ் ஈக்குவல் டு, அதுவும் பார்த்தீங்கன்னா y belongs to n, அதுவும் நேச்சுரல் நம்பர் தான். ஸோ 1, 2, 3, 4, 5, 6 போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ரேஞ்ச் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். yன்ற வேல்யூ தான் இங்கே ரேஞ்ச், சாரி, அதாவது எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் yயோட வேல்யூ தான் ரேஞ்ச். ஸோ இந்த ரிலேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே ரேஞ்ச். ஸோ 1 வந்து எதோட ரிலேஷனில் இருக்குது, 2ஓட ரிலேஷனில் இருக்குது. ஸோ 2, 4, 6, 8, 10. 2, 4, 6, 8, 10 and so on. ஓகேங்களா? ஸோ டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் மூணுமே கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், டொமைன் அண்ட் கோடொமைன் ரெண்டுத்தையும் வந்து வரைஞ்சி நம்ம ஒரு ஆரோ டயக்ராம் வரைய போகிறோம். ஸோ எக்ஸு ஒய், டொமைனோட வேல்யூ என்னது, 1, 2, 3, 4, 5, 6 and so on. ஓகேங்களா? கோடொமைனோட வேல்யூ என்னது, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 and so on. ஓகேங்களா? இப்போ இந்த ரிலேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். 1, 2 எழுதியாச்சு. 2, 4 எழுதியாச்சு. 3, 6 எழுதியாச்சு. 4, 8 எழுதியாச்சு. அப்படியே போயிட்டே இருக்கும். 5, 10 அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. எஸ், இட்ஸ் அ ஃபங்க்ஷன் பிகாஸ் therefore f is a function because all the elements in the domain have an unique image in the codomain. So f is a function. fன்றது இங்கே fன்னு கொடுத்துருக்கனால நம்ம போடுறோம். இந்த இடத்துல fன்றது ரிலேஷனை சொல்லுது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த சம்முக்கு போவோம். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா, let x is equal to 3, 4, 6, 8 determine whether the relation r is equal to x, f of x wherein x belongs to x, f of x is equal to x square plus 1 is a function from x to n. ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு என் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, என்னன்றது நேச்சுரல் நம்பர். ஸோ இதுக்கு நடுவில் ஏன் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ரிலேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிறது எப்படி ஆகுதுன்னா, எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி டிட்டர்மைன் பண்ணணும், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸோட வேல்யூ எழுதிக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, 4, 6, 8. ஓகேங்களா? அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ், சாரி, இந்த ரிலேஷனை எழுதிப்போம் டேரெக்டாக. x, f of x என்றது தான் ரிலேஷன், ஓகேங்களா? wherein x belongs to x, first condition இது,
f of x is equal to x square plus 1. Okay. If x is equal to 3, x 3 na f of x என்னவா இருக்கும்? f of x is equal to f of 3, 3 square plus 1 which is equal to 10. If x is equal to 4, f of 4 is equal to 4 square plus 1, 4 4s are 16, 17. X is equal to 6, f of 6 is equal to 6 square plus 1, 6 6 are 36, 37. அடுத்தது x is equal to 8, f of 8 is equal to 8 square plus 1, 8 8 are 64, 65. ஓகேங்களா? இப்போ இந்த ரிலேஷன் நம்ம எழுதிடலாம். r is equal to 3, 10, 4, 17, 6, 37, 8, 65. ஸோ இதுதான் ரிலேஷன். இப்போ நம்ம என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணோம்னா, இந்த ரிலேஷன் ஆர் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸுன்றது டொமைன் இங்கே. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எக்ஸை வரைஞ்சிப்போம். எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3, 4, 6, 8. ஓகே. அடுத்தது நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பராக நம்ம ஃபுல்லாக வரைய முடியாது. அதனால் என்ன பண்ணிக்கிறோன்னா 1, 2, டாட் 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 10 எழுதிப்போம். டாட் 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 16, 17, டாட் 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 37, டாட் 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 65, டாட் 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 போட்டுப்போம். ஓகேங்களா? ஸோ தட் 3 is in relation to 10, 4 is in relation to 17, 6 is in relation to 37, 8 வந்து 65. ஓகே. ஸோ ஆர் இஸ் அ ஃபங்க்ஷன் நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா டொமைனில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் ஹாவ் அன் இமேஜ் இந்த கோடொமைன். அதுவும் யூனிக் இமேஜ் தான் இருக்குது. இங்கே கோடொமைன்றது n. ஓகேங்களா? ஆர் இது எழுதிடணும் லாஸ்ட்டில். இதுக்கும் மார்க் இருக்கும். ஆர் இஸ் அ ஃபங்க்ஷன் பிகாஸ் all the elements in the domain have an unique image in the codomain. Codomain. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் சம்மும் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சம் தான். given the function f such that x equal to x square minus 5x plus 6, evaluate f of minus 1. so f of x ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க, which is f of x தான் அவங்க இப்படி எழுதியிருக்காங்க. f of x is equal to x square minus 5x plus 6. ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? f of minus 1 கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த எக்ஸுன்ற இடத்துல மைனஸ் ஒன்னை சப்ஸ்டியூட் பண்ணும். minus 1 the whole square minus 5 into minus 1 plus 6. ஸோ minus 1 minus 1 1, minus 5 into minus 5, minus minus என்னது ப்ளஸ். ஸோ plus 5 plus 6. ஸோ 1 plus 5 6, 6 plus 6 12. ஓகேங்களா? நெக்ஸ்ட் f of 2a சொல்லியிருக்காங்க. ஸோ 2aன்ற இடத்து எக்ஸ்ன்ற இடத்துல நம்ம 2a சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2a ஸ்கொயர் minus 5 into 2a plus 6. ஸோ 2a ஸ்கொயர் எவ்வளோ? 2 2s are 4, 4a ஸ்கொயர் minus 5 2s are எவ்வளோ? 10, 10a plus 6. அவ்வளோதான். அடுத்தது மூணாவது f of 2 கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்ன்ற இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2 ஸ்கொயர் minus 5 into 2 plus 6. ஸோ 2 2s are 4 minus 5 2s are 10 plus 6. ஸோ 4 minus 10 எவ்வளோ? minus 6 plus 6, minus 6 plus 6 வந்து 0. ஓகேங்களா? அடுத்தது ஃபோர்த் f of x minus 1. இங்கே தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி தெரியும். பட் இதுவுமே வந்து டேரக்ட் கொஷின் தான். எக்ஸ் மைனஸ் ஒன்னுன்ற எக்ஸ் மைனஸ் ஒன்னை வந்து எக்ஸுன்ற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேன், எக்ஸுன்ற இடத்துல எக்ஸ் மைனஸ் ஒன்னை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்ம எக்ஸ் மைனஸ் 1 the whole square எழுதுகிறோம். minus 5 into x இருக்குது. ஸோ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 1 plus 6. ஸோ எக்ஸ் மைனஸ் 1 the whole square எவ்வளோ? எக்ஸ் ஸ்கொயர் a minus b the whole square எவ்வளோ? a ஸ்கொயர் minus 2ab plus b ஸ்கொயர். ஸோ minus 2 into 1 அதே தான் 2ab. ஸோ எக்ஸு plus b ஸ்கொயர். b ஸ்கொயர் என்னது 1. ஓகே. minus 5 into x 5x minus 5 into minus 5 plus 5 plus 6. இப்போ என்ன பண்ணுவோம்னா minus 2x minus 5x இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ வரும்? எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும். minus 7x
+1 +5 +6 ஸோ +12 ஓகேங்களா அவ்வளோதான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த இருக்க சம்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். தேங்க்யூ.